வணக்கம். ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறதுலயே ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் எதுன்னு கேட்டா, அதுக்கு ஃபண்ட்ஸ் ரெடி பண்றது தான். கரெக்ட்டா? அந்த ஒரு சிக்கலான விஷயத்த தான் நாம இப்போ ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க போறோம். வாங்க உள்ள போலாம். உலகத்தையே மாத்தி அமைக்கிற மாதிரி ஒரு செம்மையான ஐடியா உங்ககிட்ட இருக்கா? அது ஒரு புது டெக்னாலஜியா இருக்கலாம், இல்ல ஒரு சமூக பிரச்சனைக்கு ஒரு தீர்வா இருக்கலாம். ஏன் மொத்தமா ஒரு புது மார்க்கெட்டே உருவாக்குற மாதிரி கூட இருக்கலாம், இல்லையா? ஆனா, அந்த சூப்பரான கனவ நிஜமாக்குறதுக்கு நடுவுல ஒரு பெரிய தடை இருக்கும். அது என்ன? பணம். அதாவது கேபிட்டல். சோ, ஒவ்வொரு ஃபவுண்டரும் ஃபேஸ் பண்ற இந்த பெரிய சேலஞ்ச எப்படி ஜெயிக்கிறதுன்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்போ நம்ம மொத்த டிஸ்கஷனுக்கும் வழிகாட்ட போற முக்கியமான கேள்வி இதுதாங்க. நமக்கு தேவையான பணம், கம்பெனி மேல நம்ம கண்ட்ரோல், அப்புறம் லாங் டர்ம் வளர்ச்சி, இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ற சரியான ஃபண்டிங் வகை எது? வாங்க இதுக்கு பதில் கண்டுபிடிப்போம். சரி, வெளியில போய் பணம் கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க முதல்ல உங்களுக்குள்ள சில கேள்விகளை கேட்டுக்கணும். உங்க கம்பெனிக்கு உண்மையா என்ன தேவை? அது இப்போ எந்த ஸ்டேஜ்ல இருக்கு? இதுதான் உங்க ஃபண்டிங் பயணத்தோட முதல் படி. ரொம்ப முக்கியமானது. இந்த 2 கேள்விக்கான பதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது எதுக்காக உங்களுக்கு பணம் தேவை? ஸ்கேல் பண்றதுக்கா, புதுசா ஆர்&டி பண்ணவா, இல்ல டெய்லி செலவுகளுக்கா? அதே மாதிரி உங்க கம்பெனி இப்போ ஐடியா ஸ்டேஜ்ல இருக்கா, இல்ல ஒரு மினிமம் ப்ராடக்ட் ரெடி ஆயிடுச்சா, இல்ல நல்லா வளர ஆரம்பிச்சிடுச்சா? இதுல தெளிவா இருந்தா போதும், சரியான வழியை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ஈஸி. சரி, உங்க தேவைகளை எல்லாம் இப்போ நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்து ஒரு ஃபவுண்டருக்கு ஃபண்ட்ஸ் திரட்ட என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? ஒரு 5 முக்கியமான வழிகள் இருக்கு. வாங்க அத பத்தி பார்க்கலாம். ஒவ்வொன்னும் ஒரு தனி பாதை மாதிரி நினைச்சுக்கோங்க. முதல் வழி ஈக்விட்டி. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா உங்க கம்பெனி ஒரு கேக் மாதிரி. அதுல ஒரு துண்டை முதலீட்டாளர்களுக்கு விக்கிறீங்க. அவங்க உங்களுக்கு பணம் தருவாங்க. அதுக்கு பதிலா உங்க கம்பெனில அவங்களுக்கும் ஒரு பங்கு, ஒரு உரிமை கிடைச்சிடும். இதுல இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, நீங்க வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஆனா அதுல ஒரு மைனஸ் இருக்கு. உங்க கம்பெனியோட ஒரு பகுதி ஓனர்ஷிப்ப அவங்களுக்கு போயிடும். பொதுவா ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ், வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்ஸ், அதாவது விசிகள்னு சொல்றவங்க எல்லாம் இந்த முறையில தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவது ஆப்ஷன் கடன், அதாவது டெட். இது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். பேங்க்ல லோன் வாங்குறோம் இல்லையா, அதே மாதிரி தான். உங்களுக்கு தேவையான பணத்தை வாங்கிக்கலாம், ஆனா அதை வட்டியோட மாசம் இல்லனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள திருப்பி கட்டியாகணும். கடன் வாங்குறதுல இருக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, கம்பெனியோட 100% ஓனர்ஷிப்பும் உங்ககிட்டே இருக்கும். யாருக்கும் பங்கு கொடுக்க தேவையில்ல. ஆனா ஒரு பெரிய பிரஷர் இருக்கு. என்னன்னா, உங்க பிசினஸ்ல லாபம் வருதோ இல்லையோ, மாசம் வட்டியோட அந்த பணத்தை கரெக்டா கட்டியே ஆகணும். அது ஒரு பெரிய கமிட்மெண்ட். மூணாவதா நம்ம பார்க்க போறது மானியங்கள், அதாவது கிராண்ட்ஸ். இது ஒரு ஜாக்பாட்னே சொல்லலாம். ஏன்னா இது திருப்பி கொடுக்க தேவையே இல்லாத பணம். ஆனா ஒரு கண்டிஷன். இது பொதுவா ஒரு குறிப்பிட்ட நல்ல நோக்கத்துக்காக மட்டும்தான் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு சோஷியல் ப்ராஜெக்ட் பண்றீங்கன்னா அதுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ சிம்பிளா சொன்னா, கிராண்ட்ஸ்ல உங்க ஓனர்ஷிப் போகாது, பணத்தையும் திருப்பி கட்ட வேண்டாம். கேட்க நல்லா இருக்குல்ல? ஆனா இத வாங்குறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. இதுக்கு ரொம்ப கடுமையான தகுதிகள் வேணும், போட்டியும் பயங்கரமா இருக்கும். அடுத்து 4வதா பார்க்கறது கன்வெர்ட்டிபிள் நோட். இது கொஞ்சம் வித்தியாசமானது. ஒரு ஹைபிரிட் மாடல்னு சொல்லலாம். ஆரம்பத்துல இது ஒரு கடன் மாதிரி தான் இருக்கும். ஆனா பின்னாடி உங்க கம்பெனியோட பங்குகளா, அதாவது ஈக்விட்டியா மாறிடும். புதுசா ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப வசதியா இருக்கும். ஏன்னா உடனே கம்பெனியோட வேல்யூ எவ்வளோன்னு முடிவு பண்ணாமலேயே ஃபண்ட்ஸ் வாங்கிடலாம். சோ பாத்தீங்கன்னா இது பணமா, அதாவது கடனா ஆரம்பிச்சு கம்பெனி கொஞ்சம் வளர்ந்ததும் பங்குகளா, அதாவது ஈக்விட்டியா மாறுது. இந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கிறதால தான் நிறைய ஏர்லி ஸ்டேஜ் ஸ்டார்ட் அப்ஸ்களும் இன்வெஸ்டர்ஸும் இந்த ஆப்ஷனை ரொம்பவே விரும்புறாங்க. 5வதா பார்க்க போறது ரெவென்யூ பேஸ்ட் ஃபைனான்சிங். இது ஒரு மாடர்ன் ஃபண்டிங் முறை. இதுல நீங்க திருப்பி கொடுக்க வேண்டிய அமௌண்ட் உங்க மாசம் வருமானத்தை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா, பிசினஸ் நல்லா போகுதா கொஞ்சம் அதிகமா கட்டுவீங்க, பிசினஸ் கொஞ்சம் டல்லா இருக்கா அப்போ கம்மியா கட்டுவீங்க, அவ்வளவுதான். இதுலயும் உங்க ஓனர்ஷிப்புக்கு எந்த பாதிப்பும் வராது. யாருக்கு இது பெஸ்ட் ஆப்ஷன்னா, மாசம் ஒரு கணிக்கக்கூடிய வருமானம் வர்ற பிசினஸுக்கு இது ரொம்பவே நல்ல செட் ஆகும். உதாரணத்துக்கு ஒரு சாஸ் கம்பெனி, அதாவது சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு இது ஒரு அருமையான சாய்ஸ். ஏன்னா அவங்க கேஷ் ஃப்ளோக்கு ஏத்த மாதிரி ஈஸியா பணத்தை திருப்பி கட்டலாம். ஓகே, ஒரு நிமிஷம் இந்த டேபிள பாருங்க. நாம இப்ப பார்த்த 5 வழிகளையும் இது ரொம்ப அழகா கம்பேர் பண்ணி காட்டுது. இதுல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது 2 விஷயம்தான். ஒன்னு, உங்க ஓனர்ஷிப் குறையுமா, 2வது பணத்தை திருப்பி கட்டணுமா. இப்ப பாருங்க, ஈக்விட்டில மட்டும்தான் உங்க ஓனர்ஷிப் குறையுது. மத்த 4 ஆப்ஷன்ஸ்லயும் அந்த பிரச்சனை இல்ல. சரி, இப்போ நமக்கு ஃபண்டிங் ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்னென்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ ரொம்ப முக்கியமான கட்டம். இதுல உங்களுக்கு எது சரின்னு எப்படி முடிவு பண்றது? அதுக்கு தான் இந்த வழிகாட்டி.
இந்த 5 முக்கியமான கேள்விகளை நீங்க உங்களுக்குள்ளேயே கேட்டு பார்க்கணும். கேள்வி, கம்பெனி ஓனர்ஷிப்ல எவ்வளோ பங்கு விட்டு கொடுக்க நான் தயாரா இருக்கேன்? 2வது, இந்த பணத்தோட உண்மையான விலை என்ன? 3வது, எனக்கு எவ்வளவு சீக்கிரம் பணம் தேவை? 4வது, என்னால எவ்வளவு ரிஸ்க் எடுக்க முடியும்? 5வது, இந்த ஃபண்டிங் என் வளர்ச்சி திட்டங்களுக்கு பொருந்துமா? இதுக்கு நீங்க சொல்ற பதில் தான் உங்களை சரியான பாதைக்கு கூட்டிட்டு போகும். இந்த பார் சார்ட்ட பாருங்க, ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த காட்டுது. நீங்க ஈக்விட்டி வழியில போனீங்கன்னா உங்க ஓனர்ஷிப் கணிசமா குறையும். அந்த பார் எவ்வளவு உயரமா இருக்கு பாருங்க. அதே சமயம் கடன் வாங்கினா உங்க கம்பெனி முழுசா உங்ககிட்டே இருக்கும், ஓனர்ஷிப் குறையாது. இந்த ஒரு பெரிய வித்தியாசத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ உங்களுக்கு சரியான ஃபண்டிங் ரூட்டை நீங்க தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னு வச்சுப்போம். அடுத்து என்ன? பணத்தை வாங்குறதோட வேலை முடியல. பணம் கொடுக்கறாங்கல்ல, அவங்களோட எதிர்பார்ப்புகளையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் நம்மளோட அடுத்த கட்டம். நீங்க யாருக்கிட்ட பணம் வாங்கினாலும் சரி, அவங்க சில விஷயங்களை கண்டிப்பா எதிர்பார்ப்பாங்க. அவங்க போட்ட பணத்துக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. கம்பெனி எப்படி போகுதுன்னு ரெகுலரா ரிப்போர்ட் கேட்பாங்க. இது வெறும் ஒரு பண பரிவர்த்தனை மட்டும் கிடையாது, இது ஒரு பார்ட்னர்ஷிப். இதை எப்பவும் மனசுல வச்சுக்கோங்க. ஆக மொத்தம் இந்த முழு ப்ராசஸோட அல்டிமேட் கோல் என்னன்னா இதுதான். உங்க வளர்ச்சிக்கு தேவையான பணத்தை பெறணும், அதே நேரத்துல உங்க கம்பெனி மேல உங்க கண்ட்ரோலையும் இழக்கக்கூடாது, அப்புறம் லாங் டேர்ம்ல உங்க கம்பெனியை நிலைச்சு நிக்க வைக்கணும். இந்த 3க்கும் நடுவுல ஒரு சரியான பேலன்ஸை கண்டுபிடிக்கிறதுலனா உண்மையான வெற்றி இருக்கு. இப்போ இந்த கேள்வி நேரடியா உங்களுக்காகத்தான். உங்களுக்கு தேவையான பணம், உங்க கண்ட்ரோல், உங்க வளர்ச்சி, இந்த 3க்கும் நடுவுல உங்க கனவு நிறுவனத்துக்கான சரியான ஃபண்டிங் பேலன்ஸ் எதுன்னு நினைக்கிறீங்க? யோசிங்க. உங்களுக்கான உண்மையான நிதி பயணம் இப்போதான் தொடங்குது. ஆல் தி பெஸ்ட்.